Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நக்கீரன் புக்ல இருந்து கால் பண்ணே சொன்னீங்களா? ஆமா. சொல்லுங்க. உங்களுடைய விதவையா இருந்தா என்ன வேணா பேசுவாங்களா? தப்பு பண்ற கூட நான் கிடையாது. ஒரு ப்ரொஃபசர் அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். நீங்க அந்த வீடியோல பேசின விஷயம் வந்து என் வீட்டுக்கு எவனா வருவான் என்ன பண்ணுவான் நான் கூத்தடிப்பேன் நீ யாரா கேட்கறது மாதிரி நான் பேசுறீங்க. ஆமாங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அரசியல் வட்டாரத்தில் புயல். என் ஹஸ்பண்ட் இருந்து நான் அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், எங்க மாமாவை நான் கைப்பிடிக்கிறேன்னா என் ஹஸ்பண்ட் கேட்கலாம். இப்போ என் ஹஸ்பண்ட் கிடையாது, எனக்கு எடுத்து செகண்ட் லைஃப் கொடுக்குறதுக்கு எங்க மாமா காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு தப்பான பேர் வச்சாலும் எனக்கு பரவா கிடையாது. கட்டினவன் என் நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டான். நான் சம்பாரிச்சு கட்டின வீட்டுல உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அண்ணன் தம்பிக்கு சொல்றாங்க அந்த உயில் வந்து ஃபேக்கானது. வெங்கடேஷ் சார் கிட்ட என்னை பத்தி என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் விபச்சாரம் பண்றேன்னு சொல்லு. நீ சொல்ல சொல்ல நீ பண்ண அவ்வளவு சுகமா இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். யாருக்கிட்ட என்ன வீடியோ போட்டு விடணுமோ போட்டு விடு, என்ன ஆடியோ போட்டு விடணுமோ போட்டு விடு. உன் சாவு என் கையில தான், என் கையில சிக்கிறாத. எனக்கு தேப்பட்டமா கட்டியிருக்க, குறிச்சு வச்சுக்க. செப்டம்பர் 8 அன்னைக்கு உன்னை வெட்டுவேன், உன் ஆத்தா முன்னாடியே வெட்டுவேன். தம்பி கணேசமூர்த்தியின் மனைவி லலிதா செல்போனில் தன்னிடம் கொதித்து பேசிய இந்த ஆடியோ பதிவை நமக்கு அனுப்பிய பொன்குமார், என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ரவுடிகளுடனும் அரசியல் பிரமுகர்களுடனும் தகாத நட்பு வைத்திருக்கிறார் லலிதா என்று சிவகாசி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் கணேசமூர்த்தியின் இன்னொரு அண்ணனான செல்வகுமார். இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங், அமேசிங். உன் தம்பி கூட வாழ்ந்ததை விட இந்த வாழ்க்கை எவ்வளவோ சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். நீ இருக்க போறது என்ன 10 நாள் என்ன போட்டுடு, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். என் உடன் பிறந்த தம்பி கணேசமூர்த்தி இறந்த பிறகு அவருடைய வீட்டில் பாலியல் தொழில் நடக்கிறது என்று சிவகாசி காவல் நிலையத்தில் புகார் மூலம் முறையிட்டுள்ளார். லலிதாவுடன் தொடர்பில் உள்ளவர்களின் அரசியல் செல்வாக்கில் சிவகாசி கிழக்கு காவல் நிலையம் எங்களுடைய புகார்களை கண்டுகொள்ளவே இல்லை என்கிறார்கள் இருவரும். புகார்களில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? செல்வகுமார், ராம்குமார், கோடீஸ்வரன், கணேசமூர்த்தி ஆகிய 4வரும் சகோதரர்கள். இவர்களுடைய தாயார் பராசக்தியின் அக்காள் மகன் பொன்குமார். இந்நால்வருக்கும் தம்பியான கணேசமூர்த்திக்கு 2016 லலிதாவுடன் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு குழந்தை இல்லை. சில ஆண்டுகளிலேயே லலிதா வேறு சில ஆண்களுடன் பழக ஆரம்பித்தார். கணேசமூர்த்தி கண்டித்த போது, நான் அப்படிதான் தேத்தனம் பண்ணுவேன், பலரோட பழகுவதை நான் நிறுத்தணும்னா உன் சொத்தை எனக்கு எழுதித்தா, நான் சொல்ற ஆளுக்கு என கல்யாணம் பண்ணிவை என பிரச்சனை செய்தார். ஒரு கட்டத்தில் கணேசமூர்த்தியிடம் இருந்து பிரிந்து சென்று 3/6/2023 அன்று குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்தார். அதனால் மனமுடைந்த கணேசமூர்த்தி தனது உடல் நலனில் அக்கறை இல்லாமல் தொடர்ந்து மது அருந்தியும் சாப்பிடாமலும் இருந்தார். தனது அந்திம காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த கணேசமூர்த்தி 18/6/2023 அன்று நோட்டரி வழக்கறிஞர் ராஜ்குமார் முன்பாக சுயநினைவுடன் உயில் எழுதினார். அதில் லலிதா கூட நட்புடன் பிரிந்து சென்று விட்டார். எனது உழைப்பின் மூலம் என்னால் கட்டப்பட்ட வீட்டை என் வாழ்க்கைக்கு பிறகு எனது சகோதரர்களின் மகன்கள் மைனர்கள் திலீப் குமார், சாய் ஹரிஷ், சசிபாலன், ஆத்விக் ஆகிய 4வரும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 22/8/2023 அன்று தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கணேசமூர்த்தி 8/9/2023 அன்று இறந்துவிட்டார். கணேசமூர்த்தியின் மரணத்துக்கு கூட வராத லலிதா வீடு தனக்கே சொந்தம் என்று சிவகாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். உயிலில் குறிப்பிடப்பட்டுள்ள மைனர் பையன்கள் 4வர் சார்பாக அந்த வீட்டுக்கு உரிமை கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 வழக்குகளும் நிலுவையில் இருக்கும்போது பூட்டை உடைத்து அந்த வீட்டினுள் குடியேறிவிட்டார் லலிதா. விருதுநகர் மாவட்டத்தில் பெரும் சர்ச்சைக்கு ஆளாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ். ஸ்ரீவல்லிபுத்தூர் அதிமுக எம்எல்ஏ மான்ராஜுவின் மனைவியும் விருதுநகர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவருமான வசந்தியை சாதியை சொல்லி திட்டி
கொலை மிரட்டல் புகாருக்கு ஆளானவர். இரவு நேரத்தில் அந்த வீட்டுக்கு நண்பர்களுடன் காரில் வந்து போகிறார் வெங்கடேஷ். குடியும் கூத்தும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்கிறது. அங்கு பாலியல் தொழில் நடந்து வரும் தகவல் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. சிவகாசி கிழக்கு காவல் நிலைய தலைமை காவலர் கணேசன் நேரில் வந்து வீடியோ எடுத்தார். அந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டு வெங்கடேஷ் உள்ளிட்ட மூவரும் லலிதாவுடன் வெளியே வந்தனர். அந்த நேரத்தில் நான் அப்படிதான் தேத்தனம் பண்ணுவேன் என்று கூச்சல் போட்டார் லலிதா. உயில்படி எங்களுடைய மகன்கள் நால்வருக்கு சொந்தமான வீட்டில் அத்துமீறி நடக்கின்ற பாலியல் தொழிலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற ரீதியில் பொன்குமார் மற்றும் செல்வகுமார் ஆகியோரது புகார்கள் உள்ளன. பொன்குமார் நமக்கு அனுப்பிய வீடியோ பதிவில் என் வீட்டுக்கு யாரு வந்தா உனக்கென்ன என்று லலிதா சத்தம் போடுகிறார். நாம் லலிதாவை தொடர்பு கொண்டோம். ஒரு பெண் விதவையா இருந்தா என்னன்னாலும் பேசுறதா? என் கணவர் சாதாரண கூலி தொழிலாளி. எங்க 2 பேருக்கும் நடந்தது லவ் மேரேஜ். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே கல்யாணம் நடந்துருச்சு. 10 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கேன். என் கணவனுக்கு ஆன்ம சக்தி இல்லை. டெஸ்ட் டியூப் பேபிக்கு எல்லாம் ட்ரை பண்ணினேன், இன்ஜெக்ஷன் போட்டேன், சக்சஸ் ஆகல. என் கணவருக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டேன். நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். கடைசி வரைக்கும் என்னால திருத்த முடியல, என்னால வாழ முடியல. அவரு சாகிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி அவரை பிரிஞ்சு வந்துட்டேன். அவர் எழுதுனதா சொல்ற உயில் போலியானது. என் கணவர் இறந்தப்ப கூட நான் போகல. இப்போ என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னா என் கணவனுடைய ஆசை எனக்கு இருக்கு. என் கணவர் இறந்ததுல இருந்து நிம்மதியாக இருக்கேன். இதுக்கு எங்கள் மாமா வெங்கடேஷ் தான் காரணம். இது ஒன்றும் கிராமம் இல்லை, நான் சிட்டி கேர்ள். என் கணவர் இருந்து நான் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேனா? எங்கள் மாமா வெங்கடேஷை கைப்பிடிக்கிறேனா? என் கணவர் கேட்கலாம். என் புருஷனை பங்கு போடாதுன்னு எங்கள் அத்தை வெங்கடேஷனுடைய மனைவி சொல்லலாம். என் அத்தைக்கு துரோகம் செய்ய மாட்டேன். எனக்கு செகண்ட் லைஃப் கொடுக்கறதுக்கு எங்கள் மாமா காத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நாங்கள் தாலி கட்டி கல்யாணம் முடிச்சுட்டு மணமேடையில் உட்காரது வேற. இப்போதைக்கு வெங்கடேஷ் சார் தான் எனக்கு மாமா, செகண்ட் ஃபாதர் எல்லாமே. நான் சாப்பிட்ற உணவுலேருந்து ட்ரெஸ்ஸு வரைக்கும் என்னை மாமா தான் பார்த்துக்கிறாரு. இதுக்கு தப்பான பேர் வச்சாலும் எனக்கு பரவாயில்ல என்று ரொம்பவே வெளிப்படையாக பேசினார். இப்போ என் ஹஸ்பண்ட் இருந்து நான் அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், எங்க மாமாவை நான் கைப்பிடிக்கிறேன்னா என் ஹஸ்பண்ட் கேட்கலாம். இப்போ என் ஹஸ்பண்ட் கிடையாது. எனக்கு எடுத்து செகண்ட் லைஃப் கொடுக்கறதுக்கு எங்க மாமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க அக்கா பிள்ளை நான் வாழ்க்கை இழந்துட்டு இருக்கும்போது யாரு குடிப்பா? மாமானா யாரு? வெங்கடேஷ் சார் தான் எனக்கு மாமா. அவங்கதான் அப்பான்னு சொன்ன மாதிரி முதல்ல செகண்ட் ஃபாதர், கார்டியன். இப்ப என்ன அவர் வளர்த்துட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் போனதுல இருந்து என்ன அவர் தான் என்னை பாத்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன சின்ன இஷ்யூல இருந்து எல்லாமே அவர் தான் என்னை வளர்த்துட்டு இருக்காரு. நாளைக்கு நம்ம தாலி கட்டி கல்யாணம் முடிச்சுட்டு மனமேலையில போய் உட்கார்றது வேற. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எங்க மாமா தான் எனக்கு செகண்ட் ஃபாதர். எல்லாமே அவர் தான். நான் போடுற ஃபுட்டு முதற்கொண்டு ட்ரெஸ் முதற்கொண்டு என்னை பாத்துக்கிற முதற்கொண்டு எங்க மாமா தான். இதுக்கு தப்பான பேர் வச்சாலும் எனக்கு பரவாயில்ல கிடையாது. கட்டினவே என்னை நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டான். நான் சம்பாரிச்சு கட்டின வீட்டுல உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அண்ணன் தம்பிக்கு சொல்றாங்க அந்த உயில் வந்து ஃபேக்கானது. இல்ல அந்த வீடு நீங்க தான் கட்டினீங்களா? அந்த வீடு நான் என் ஹஸ்பண்டும் சொந்த சம்பாத்தியத்துல கட்டினது. நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து யார்கிட்ட வேணா நீங்க விசாரிச்சுக்கோங்க. காவல் நிலையம் வரை புகார் சென்று விட்ட நிலையில் இரவு நேரத்தில் லலிதாவின் வீட்டிற்கு தொடர்ந்து செல்வது சரியா? லலிதாவே இல்லீகல் ரிலேஷன்ஷிப் என்றெல்லாம் பிதற்றுகிறாரே. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இளம் விதவை தனியாக வசிக்கும் வீட்டிற்கு செல்வதால் பாலியல் தொழில் நடப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனரே என்று வெங்கடேஷை தொடர்பு கொண்டு கேட்டோம். பிஸியாக இருக்கிறேன், நானே பிறகு பேசுகிறேன் என்றவர் தொடர்ந்து நம்மை தவிர்த்தார். சிவகாசி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தகுமாரிடம் பேசினோம். அதெல்லாம் விசாரிச்சு லலிதா வீட்டை காலி பண்றதா சொல்றாங்க போலீஸ் கிட்ட. கோர்ட்ல கேஸ் நடக்குதா? அதை போலீஸால செய்ய முடியாது. வீடு யாருக்குன்னு இன்னும் கோர்ட்டு பிரிக்கவே இல்லை. பாலியல் தொழில் புகார், கொலை மிரட்டல் புகார் குறித்தெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. பொதுவா சிவில் மேட்டர்னா போலீஸ் தலையிடாது என்று அவசரமாக முடித்து கொண்டார். பொன்குமார் நம்மிடம் நாங்கள் கொடுத்த புகாரை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வீட்டை காலி பண்ணி தரேன்னு நாங்கள் சொல்லலை. வெங்கடேஷ் இப்போ ஆளும் கட்சியில் சேர்ந்துட்டாரு. போலீஸ் எப்படி லலிதா மேலே நடவடிக்கை எடுக்கும்? இன்னொரு கொடுமையும் நடக்குது. என் தம்பி பொண்டாட்டி விதவிதமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் அரசியல் பிரமுகர்களுடைய செல்போனுக்கு பரவிக்கிட்டு இருக்கு. நானும் அதிமுகவில் சிவகாசி கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருந்திருக்கேன். அடிப்படையில் நானும் அரசியல்வாதிங்கிறதுனால இந்த விஷயம் என் காதுக்கு வருது. புருஷன் சாக கிடக்கும்போது எவன் கூடவோ கோவா போய் கூத்தடிச்சா.
போன வாரம் வெங்கடேஷ் கூட குற்றாலம் போய் 4-5 பேரோட சேர்ந்து கும்மாளம் போட்டிருக்கா. நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது லலிதாவால பல குடும்பங்கள்ல பூகம்பம் வெடிக்கும் போல தெரியுது என்றார் வேதனையுடன். லலிதாவோ, ஓ அந்த போட்டோக்களா, அதுல முகம் மட்டும்தான் என்னது, மற்றதெல்லாம் என் புருஷனோட அண்ணங்க மார்பிங் பண்ணது என்று கூலாக மறுத்தார். தானே இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட படங்கள் அவை என்பதை ஒப்புக்கொள்ள லலிதாவுக்கு ஏனோ மனம் வரவில்லை. தகாத உறவால் 27 வயதே ஆன ஒரு இளம் விதவையை மையம் கொண்டு அரசியல் வட்டாரத்தில் புயல் அடிக்கிறது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.